அக்பரும் பீர்பாலும் நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. திடீர்னு அக்பர் ஒரு கேள்வி கேட்டார் பீர்பாலை பார்த்து. சில நேரங்களில் நம்ம முட்டாள்களை சந்திக்க நேரும், அப்போ அவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டார். இதை பீர்பால் எதிர்பார்க்கல. ஐயா, எனக்கு ஒரு நாள் நேரம் கொடுங்க, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். நல்லதுன்னு சொல்லிவிட்டு அக்பர் என்ன பண்ணார், அரண்மனைக்கு போயிட்டார். பீர்பால் யோசித்தார், இந்த பிரச்சனைக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு. தனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை போய் பார்த்தார். பார்த்து, நாளைக்கு அரசவைக்கு கூப்பிட்டு போவேன். ராஜா, நம்ம மன்னர் இருக்காரே அக்பர், சில கேள்விகள் கேட்பார். அவர் எந்த கேள்வி கேட்டாலுமே நீ மௌனமாக இருக்கணும், பேசாமல் இருக்கணும், வாயே திறக்கக்கூடாது. எது கேட்டாலும் அமைதியாக இருந்தேன்னா உனக்கு 100 பொற்காசுகள் நான் தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பையன் கேட்டான், நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, கேட்கறதுக்கே அழகாக இருக்குது. ஒரு மகாராஜா கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லலைன்னா தண்டனை கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, என்னை யார் காப்பாற்றுவாங்கன்னு கேட்டான். நீ அதுக்கு கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னை நான் பாதுகாத்துடுறேன் அப்படின்னு பீர்பால் சொன்ன உடனே பீர்பால் மேலே அந்த நம்பிக்கையில் சரின்னு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில் மகாராஜா கிட்ட அந்த பையனை அழிச்சிட்டு போனான். அரண்மனையில் போய் உட்காந்தான். மகாராஜா, இந்த பையன் இருக்கானே நல்ல அறிவாளி, எங்கள் சொந்தக்கார பையன்தான், தத்துவ ஞானி மாதிரி நிறையா விஷயம் தெரிஞ்சவன், கல்வி மேலே எல்லையில்லாத பற்று, படித்து 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 எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு தன்னுடைய அறிவை வளர்த்துட்ருக்கான். உங்கள் சந்தேகம் கேட்டிங்களா, அதை கேளுங்க ஐயா, சொல்லிவிடுவான் இவன் அப்படின்னார். உடனே அரசர் அந்த பையனை பார்த்து, தம்பி, சில நேரங்களில் முட்டாளை சந்திக்கிற சூழ்நிலை வரும், அப்போ அந்த முட்டாள்கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டார். உடனே இந்த பையன் அமைதியாக இருந்தான். திரும்பவும் ராஜா கேட்டார், திரும்பவும் அமைதியாக இருந்தான். 10-15 தடவை கேட்டார், பையன் வாயை திறக்கலை. அரசருக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன பீர்பால் இப்படி இருக்கான், ஐயா இதுதான் பதில், முட்டாள்கள் கேள்வி கேட்டால் பேசாமல் இருக்கணும் அப்படின்னார். அப்போ என்ன முட்டாள் சொல்கிறியா அப்படின்னார். அப்படி சொல்லலைங்க ஐயா, யார் முட்டாளோ அந்த முட்டாள்கிட்ட பேசும்போது நம்ம பதில் சொல்லாமல் இருக்கணும்னு சொன்னேன் ஐயான்னார். பீர்பாலோட அறிவை பாராட்டி அந்த பையனுக்கு பரிசை ராஜாவே கொடுத்து அனுப்பிச்சிட்டார்.